ஆன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதேன் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றிதனை பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே 8ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 மற்றும் திங்கள் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே இன்றைய பொழுதும் அனைத்து நிகழ்ச்சியிலும் இடம்பெற காத்திருக்கின்றது. முதலில் ஆன்மீக பாலம் தொகுப்படும் மதிப்புரிய ராமநாம் குருக்களையா அவர்கள், அதனைத் தொடர்ந்து வருகின்றது சிந்தனை நேரமும். சிந்தனை நேரம் பொருட்சொல் மற்றும் அறிவு கலைஞர் ஜெயானாட்சன் அவர்கள் தொகுப்போடு இடம்பெற காத்திருக்கின்றது. மாலை நிகழ்ச்சியில் வழமை போலவே இடம்பெற்றுக் கொள்ளும் என்றும் கூறியபடி வணக்கம் பாருங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனிடங்கால் பூக்கொண்டு துப்பாத்திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று சொல்லி நடாமோனுக்கு கொடுக்கு அன்புடன் கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து அன்பங்களுக்கும் நன்றி வணக்கத்தை. இன்றைய நாள் திங்கட்கிழமையும் மாலைபட்ச ஆரம்பமும் சந்திர கிரகணம் முடிந்து விட்டது. இன்று முதலாகிய மாலை பட்சங்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி பிரார்த்தனை செய்பவர்கள் இன்று முதலாகி ஆரம்பித்து செய்யலாம் என்பதை சொல்லிக்கொண்டு, நட்சத்திரம் பூரட்டாதி, அது பிறகு உத்திரட்டாய நட்சத்திரம். ஆனாலும் ஆவணி மாசம் 23 இன்னும் ஒரு 7 நாள் இருக்கிறது ஒரு நல்ல காரியங்கள் செய்து கொள்வதற்கு. அப்புறம் புரட்டாசி மாசம் வந்துட்டால் சுபகாரியங்களை தவிர்த்து விடுவார்கள். அப்புறம் ஐப்பசி மாசம் தொடங்க நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு அனைவரும் அன்புடன் அழைத்துக் கொண்டு இன்றைய நாளை நாம் ஆரம்பிப்போம். ஆன்மீக பாலம் 593 இன்றைய பொழுது ரொம்ப சந்தோஷம், நன்றி. அதனிடம் ஜெயந்தி பாலா அவர்கள் கடந்த கிழமை எழுதியிருக்கின்ற நான் அதனை கவனிக்க தவறிவிட்டு இன்றைய பொழுது தருகின்றேன். ஜெயந்தி பாலா அவர்கள் அவரது கேள்வி என்னவென்றால், அங்கே இன்னும் போகணுமோ? இனிய காலை வணக்கம் திருமதி வாணிமோகன். நேற்று திங்கட்கிழமை ஆன்மீக பால் நிகழ்ச்சிக்கான கேள்வி அனுப்பியிருந்தேன். நிகழ்ச்சியில் வாசிக்கப்படவில்லை. சரி, மன்னிப்பை வேண்டியபடி இப்பொழுது என்ன கேள்வி என்றால், கேள்வி எங்கே அனுப்பியிருக்கிறீங்க? கேள்வியை காணமே. அது ராமையினால் பொருங்க கேள்வி இருக்காண்டு பார்க்குறோம் ஒரு தரம். சரியா, அவரது கேள்வி ஐயா போன நிலைமைக்கான கேள்வி அது தவறுதலாக விடுபட்டது. சரி, இந்த கிழமை கேட்டுக்கொள்கிறேன். என்ன கரால் அவரை காணாமல் அப்போ அந்த பக்கம் நான் பார்க்க இல்லை. இனிய காலை வணக்கம் திருமதி வாணிமுகன் ராமகுருக்கள் ஐயா. விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் பிள்ளையார் பிடித்து நைவேத்தியம் பண்ணி வணங்கிவிட்டு ஏன் நீர்நிலைகளில் பின்பு அதை கொண்டு சென்று போடுகிறார்கள்? அந்த பிள்ளையாரை தொடர்ந்து வீட்டில் வைத்து வணங்கினால் காவலாக இருக்கும் தானே, இது சரியா பிள்ளையா என்று கேட்கின்றார். விநாயகர் வழிபாடு செய்து வீட்டிற்கு வழிபாடு செய்வது உத்தமோத்தமம், மிக சிறந்தது. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுல, அப்ப இந்த கையளவு தானே பிள்ளையாருடைய கணக்கு இருக்கு. அளவுண்டா வீட்டுல வச்சு கும்பிட்டு கொண்டிருக்கலாம். அதுக்கு பிரமாணமாக 4 அடி 5 அடி 10 அடி எல்லாம் இப்ப பிள்ளையார்கள் செய்கிறார்கள். அப்ப அதெல்லாம் உச்சிதம் இல்லை வீட்டுல வச்சு கும்பிடுறது. அதனால்தான் கொண்டு போய் தண்ணியிலே கரைச்சி விடுறாங்க. இப்போ கல்யாணம் பண்ணினாலும் பாருங்க, பாலிகை வைக்கிறீங்க தானே, பாலியை 3ஆம் நாள் தம்பதிகளோடு சேர்ந்து இந்த பாலியை கொண்டு போய் கரைச்சி போட்டு இப்ப கல்யாணம் முடிஞ்சவொடனே காப்பா கையோட கழட்டிடுறாங்க. அப்படி இல்லை, இந்த 3ஆம் நாள் பாலியை என்னைக்கு கரைக்கிறாங்களோ அன்னைக்கு அந்த காப்பை கொண்டு போய் அங்க பாலுள்ள மரமாகவோ அரசு மரமாகவோ எதிரியோடு கட்டி விடுவாங்க. இப்படி சரியை கிரிய யோகங்கள் நிறைந்த காலமாக இருந்தது. இப்போது எல்லாம் ஒரு மணித்தியாலத்திலே முடிச்சு விடுவாங்க. ஆனால் இப்ப உங்களை மற்ற மற்றவர்களும் படித்திருப்பார்கள். ஆனால் அன்றைய பொழுது கல்யாணம் உடனே எல்லாம் முடிய அந்த காப்பு வெட்டி எடுத்தார்.
மணமகன் கையில் இப்ப இருந்தது. இல்ல மொத்தத்துல இப்ப பிராமண கல்யாணமும் முந்தி 7 நாள் 9 நாள் நடைபெற்றது. இப்போ சரி உண்டோட. இப்ப எல்லாம் சாயந்தரம் முத நாள் வாராங்க, மண்டபம் புக் பண்ணி அதே மண்டபத்துல ஆரம்பிச்சு போட்டு எல்லாம் 12 1 மணிக்குள்ள இந்த வயிற்றுக்குள்ள ஒரு தர்ப சுத்துவாங்க, பாத்தீங்களா? நீங்க பார்த்திருப்பீங்க கல்யாண நேரத்துல, பிராமண கல்யாணத்துல தர்ப சுத்துவாங்க. சுத்தி அதுக்கு பிறகுதான் அவளை இந்த தாலி கட்டி அந்த மாதிரி சடங்குகள், பெரிய சடங்குகள் இருந்து இப்ப அதெல்லாம் குறைஞ்சு தர்பை கொண்டு யாருக்கு சுற்றுறது ஐயா? பெண்ணுக்கு சுத்தி விடுவாங்க அம்மா, எங்கே சுற்றுவாங்க? இடுப்புல. எடுப்பா இல்லையே ஐயா, இல்ல நான் நீங்க காணையில. பிராமண கல்யாணம் பார்த்தது இல்லையே. பிராமண கல்யாணம் சரி இல்லை பார்க்கல. அதாவது சில இதுக்கு சடங்குகள் ஜாஸ்தி. ம். அப்ப அந்த தர்மியை சுத்தி விட்டாலம்மா ராத்திரி சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சுதான் கழட்டுவாங்க. ம். அப்படி ஒரு இருந்தது. இப்ப எல்லாமே குறிப்பிட்ட 1 மணி நேரத்துக்குள்ளேயே எல்லா சடங்குகளும் முடிக்கிறதுனால அப்படி அப்படியே தொடர்றதும் கட்டுறதும் உடனே கலட்டுறதும் இப்படியா போய்கொண்டிருக்கு. அது போல இந்த பிள்ளையார பிள்ளையார் பிடிச்ச நாள்ல இருந்து ஒரு 11 நாள் வரைக்கும் வச்சு வழிபாடு செய்வார்கள். ம். தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி வரைக்கும் பிள்ளையார் வச்சு கும்பிட்டாங்க. ஆனா இப்ப நாள்பட முன்னேற்றம் ஆறுது. இதுல 1 இன்ச் அளவு பிள்ளையார மஞ்சள்ல பிடிச்சவர்கள் இப்ப 5 அடியில பிடிக்கிறார்கள், 10 அடியில பிடிக்கிறார்கள். அன்னைக்கு நான் பார்த்தேன் 108 அடி உசரத்துல ஒரு பெரிய ஒரு பிள்ளையார செய்து தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு போய் ஆத்துல போடுறாங்க. அதெல்லாம் என்னதுக்கு பெருமைக்கு செய்கிறார்களோ அல்லது புரிய? அது சும்மா ஒரு பேரும் புகழுக்காகத்தான் செய்கிறார்கள். ம். ம். இப்ப கோயில்ல எல்லாம் அப்படி சொல்லப்படல. கோயில்ல உள்ள பிள்ளையாருக்கு தான் பூஜை பண்ண சொல்லியிருக்கே ஒழிய, ஆமாம். இந்த பிள்ளையார கொண்டு வாங்கி பூஜை பண்ற எல்லாம் வீடுகளுக்கு, இந்த மண்டபங்களுக்கு மக்கள் கூடும் அந்த சமூக தொண்டோட தான் சொல்லியிருக்கு. ஆ. ஆனா கோயில்களை எல்லாம் இப்படி பொம்மையை கொண்டு போய் தூக்கிட்டு பிள்ளையார வச்சு கொண்டு போய் கரைக்கிறாங்க கோயில்கள். அந்த காலத்துல கோயில்கள்லாம் இந்த கோயில் பிள்ளையார தூக்கி வழிபாடு செய்ததோடு சரி. ம். இப்ப விளம்பரத்துக்காகவும் உபயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு வேண்டி இப்படி செய்கிறார்கள். இதுக்கு நாங்கள் ஒன்றும் பொறுப்பு இல்லையம்மா. இல்லையா பொறுப்பு இல்லையான்னு சொல்லல. ஏனண்டா இப்போ உங்களை போல எல்லாரும் ஒரு விதானே படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த பிராமண இதுகள். அம்மா படிப்பு என்பது கற்றது கையளவு தானேம்மா. கற்றது கையளவு. அன்னைக்கு கூட ஒரு ஒரு அம்மா டெலிஃபோன் பண்ணி கேட்டா, ஐயா நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அங்கதான் மத்த 31 நடந்து கொண்டிருந்தது. அந்த ஐயாவுக்கு தானம் எல்லாம் கொடுத்து அவர் கொடவடியோடு வெளியில வந்து கொண்டிருந்தார். நான் உள்ளுக்கு போகும்போது அவரை பார்த்துட்டேன், அதனால எனக்கு தோஷமான்னு கேட்டான். இப்ப நான் சொன்னேன், அந்த கிரியை செய்யறவங்களுக்கு தான் தோஷமே ஒழிய நீங்க அவரை பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த வித தோஷமும் இல்லை. இப்படி நிறைய கேள்விகள் மறைமுகமாக நிறைய இருக்கு. நாங்கள் ஒரு இடத்துக்கு பூசி போற நேரம் அவர் வரத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வீட்டுக்குள்ளவன் பார்க்க கூடாது, சரியே செய்தவன் பார்க்க கூடாது. பின்னுக்கு நல்லா மலர் வச்சிருக்கீங்க, வெள்ளது தேமா சொல்றது, ஏன்னா தேமா பூ எங்கய்யா படத்துக்கு பின்னால நீ போட்டிருக்கீங்க தேமா அலரி பூன்னு சொல்றோம் நாங்கள். அது அலரி, அது பால் அலரி சொல்றது. பாலரி. இதெல்லாம் சில பேர் பூசைக்கு எடுக்க மாட்டாங்க. ஆனாலும் இதானே எங்கட ஊர்ல பூசைக்கு வைக்கிற கோயில கொண்டு போறது. ஆனா இந்த பால் இருக்கிறதால சில பேருக்கு விருப்பம் இல்லையம்மா. இந்த ஓணத்துல இந்த மாதிரி பூக்கள் வச்சா என்ன வடிவா இருக்கும், சிறப்பா இருக்கும். இந்த பூக்களுக்கே தனி இது 365 நாளும் பூக்கும். ஆமாம், பால் உள்ளது. ஆமாம். அதுலயே ஒரு காய் சில மரங்களுக்கு வரும், முருங்கைக்காய் மாதிரி வரும். சிலதுக்கு வாரது. இது ஊர்ல நாங்க கோயிலுக்கு கொண்டு போறது, வீட்டுல எல்லாம் அஞ்சு வைக்கிறது. இது மற்ற சின்ன இன்னும் ஒரு மஞ்சள், அதுவும் மலரின்றது ஐயா. அந்த ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும். சில பூக்கள் இந்த பாலுள்ள வரம் சிவனுக்கு சாத்துவது சரியில்லை என்றார். பாலுள்ள வரம் என்னன்னா, அந்த 7 விதமான பாவங்களை இறைவனும் பிரம்மா விஷ்ணு சிவனாக இந்த பாவத்தை யாருக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்கலாம்னு சொல்லும் போது, ஆத்திலே வர்ற புதிய நீரிலே குளிக்க கூடாது, கிணத்தை வெட்டி எடுத்த முதல் தண்ணியை பாவிக்க கூடாது, இப்படின்னு சில விதிகளை சொல்லிக்கிட்டு வந்ததுல
பாக்கி கொஞ்சமா இருந்த தோஷங்களை இந்த மரங்களுக்கு கொடுத்ததாக விதி சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த பாலுள்ள மரத்தை நித்தியபடி பூஜைக்கு எடுக்கலாம், ஆனா சிவ பூஜை செய்வர்கள் எடுக்க மாட்டார். ஆ இது ஒன்று. கள்ளி கள்ளி மரத்தில் கள்ளி மரம் அதை எடுக்கிற இல்லை. எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் பால் உள்ள மரங்களிலே இந்த பாலா இருந்தாலும் சிலது விஷத்தன்மை உள்ளது. ஓகே. இந்த நீங்க போட்டிருக்கிற பூக்களுடைய இது சொறி, சிறங்கு, காளானி, இதுக்கு அந்த பாலை வச்சு விட்டா அது தானா போயிடும். அவ்வளவுக்கு ஒரு அகோரமான சக்தி கொண்ட பால் அது. இந்த திருமணங்களுக்கு ஐயா இப்போ பால் உள்ள மரங்கள் தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். திருமணத்துக்கு பால் உள்ள கன்னிக்காலுக்கு இப்போ அன்றைக்கு ஒரு சின்ன ரோசா செடி தான் வச்சிருந்தார்கள், அதுவும் பரவாயில்ல. சரியான முறையில முள்ளு முருங்கை மரம் தான் வைக்க வேணும். இங்க லண்டன்ல முள்ளு முருங்கை வச்சு அது வளராது. ஆனாலும் அதுல என்ன சொல்றாங்க, அந்த மூர்த்த கால் சில பேர் மூர்த்த கால் குடும்பத்தோட நடுவாங்க, பாத்துக்கிட்டீங்களா? ஆனா இப்ப உள்ள காலம் நடக்கூட அவங்களுக்கு நேரம் இல்லாததுனால ஐயா ரெடியாவே வச்சிருப்பாங்க முள்ளு முருங்கைக்கு அலங்காரம் பண்ணி. இதுல உள்ள முள் பாருங்க, இப்படி நேரா உள்ள முள்ளும் இருக்கு மரத்துல, கொஞ்சம் இப்படி வளைஞ்சி இருக்கிற மாதிரியும் இருக்கு. அது சொல்லி யோனி முத்திரம்னு சொல்றது. இந்திர பகவானுக்கு கொடுத்த சாபம். உன்னுடைய உடம்பு அனைத்தும் ஒவ்வொரு ரோமங்களும் யோனியாக போக கிடவது அப்படின்னு கொடுத்த சாபம். அந்த சாப விமோசனம் தான் இந்த கல்யாண நேரத்துல வைக்கிற அந்த மரத்தை கட்டி பூஜை பண்ணி முகூர்த்த காலாக நட்டி. இப்ப எங்க ஊர்ல நான் வீட்டுக்காரியுடைய வீட்டுல கல்யாணம் முடிஞ்சு நட்ட மரம் அம்மா 2ஆ கட்டி பிடிக்கலாம், அவ்வளவு பெருசா இருந்தது, அவ்வளவுக்கு வளர்ந்து இருந்தது. அதுல இந்த முள்ளு முருங்கையில பூ சிகப்பாக இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. சிகப்பு இல்ல, நான் காண இல்ல. அந்த பூக்கள் அதுல உள்ள காயும் இருக்கு, அந்த காய் உள்ளுக்கு தண்ணியும் இருக்கு. இப்படி இருக்கும். அந்த காய கிள்ளியுமா கண்ணுல ஏதாவது வருத்தம் வந்தா அந்த தண்ணியை அமர்த்தி கொடுத்தோமானால் கண்ணுல உள்ள வியாதி எல்லாம் மாறும். இப்படி இருந்த காலங்கள் இருக்கு. ஆனா இப்ப முள்ளு முருங்கையே இப்ப வேலியில தான் நட்டு விடுவாங்க. வரிசையா முள்ளு முருங்கை வெட்டி விட்டா வேலி பலமா இருக்கும், அதோடு சேர்த்து இந்த பனை ஓலையையும் கட்டி விடுவார். அதுதான் அது படலி சொல்றது. என்னம்மா யாழ்ப்பாணத்துல படலி, படலியா? தெரியாது. அது ஒரு வேலி சொல்றது, படலி சொல்லுவார்கள். இன்னும் விஷயங்கள் சம்பந்தமாப்பட்டவர்கள். ஆனா இப்ப ரோசா செடி வைக்கலாம் ஐயா? ரோசா முள்ளும் ஏதாவது முள்ளு உள்ளதை வைக்கலாம். ஓகே. சில பேர் அழகுக்கு வேண்டி இந்த அதுல பால் இல்ல தானே ஐயா? பால் இல்ல, ஆனாலும் முள்ளு இருக்கு தானேம்மா, அந்த முள்ளுக்கு தான் மதிப்பு. ஓகே ஓகே. முள்ளு முள்ளு முருங்கைக்காக முருங்கைன்னு சொல்றது இல்ல, முள்ளு முருங்கை. முள்முருங்கை அதாவது வம்சத்தை விருத்தி செய்யுமா. சும்மா எங்கேயா நீங்க போட்டு மரத்தை வெட்டிட்டு போட்டாலே அது முளைச்சி இது மரமா வந்தது. அதுக்கு எந்தவித தண்ணி விடவோ அதுவோ தேவையில்லை. அதனால்தான் வாழ்க்கையும் இறைவனால கொடுக்கப்பட்ட அந்த முகூர்த்தத்திலே முள்ளு முருங்கை வச்சு முகூர்த்த கால் வச்சால் அவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்பதற்காகத்தான் அங்கே வைக்கிறார்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு பானை வச்சிருப்பாங்க, சூரியன் சிவன் பார்வதி கும்பத்தை வச்சிருப்பார்கள், இந்த பக்கம் பாலிய கும்பம் வச்சிருப்பாங்க, இந்த பக்கம் ஐயா உட்கார்ந்து இருக்கிற இடதுகையோ வலது கையிலோ நவக்கிர கும்பம் வச்சிருப்பாங்க, முன்னுக்கு பூர்ண கும்பம் வச்சிருப்பாங்க. இப்படி சில பேர் என்ன செய்வாங்க, இந்த முகூர்த்த நாள் ஆரம்பிக்க 9 நாள் முதவே மண் சட்டியில பாலியை போட்டு வீட்டுல வச்சு அந்த மண்டபத்துக்கு கொண்டு வருவாங்க. இப்ப அங்க போடுற மண்டபத்துல போடுற நவதானியம் தானே. ஆனாலும் சில கலாச்சாரங்கள் மாறாமல் 1 அடி 2 அடி உசரத்துல நவதானியத்தை வளர்த்தி கொண்டு அந்த முகூர்த்த காலம் அங்க வச்சு பாலியை போட்டு காப்பு கட்டுறதுக்கு முதல் அவங்க சுமங்கலிக்கு எல்லாம் 7 சுமங்கலி 9 சுமங்கலிக்கெல்லாம்
சந்தனம் குங்குமம் ஊதி கொடுத்து புஷ்பங்கள் கொடுத்து வெத்தலை மாப்பிள்ளை கையால் வெத்தலை பாக்கு கொடுத்து எல்லாம் செய்கிறார்கள். மாப்பிள்ளை ஐயால வெத்தலை பாக்கு கொடுக்குறது ஐயா ஐயா தான் கொடுத்த போல இருக்கு இல்லையா? ஐயா கொடுக்க மாட்டார், மாப்பிள்ளை கையால காப்பு கிட்ட போறது மாப்பிள்ளை தானே. அவர்கிட்ட கையால அதை பார்க்க நான் மிஸ் பண்ணிட்டேன் அன்றைக்கு. சாப்பாட்டு கோடியாச்சு. சரி, மற்ற எல்லாம் பார்த்தோமா? நிறைய விஷயங்கள் இருக்குமா, நாம் தொடர்ந்து பேசுவோம் இந்த நிகழ்ச்சியில. நீங்க சொன்ன மாதிரி இதுல இன்னைக்கு 593 வாரங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல சரியை கிரியை யோகம் ஞானம் வீடு சம்பந்தது விரதங்கள் சம்பந்தப்பட்டது இந்த மாலை பற்றி சம்பந்தப்பட்டது நிறைய விஷயங்கள் 1000க்கு மேலாக கேள்வி கேட்ட பதில்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் கற்றது கையளவு அலாதது உலகளவு என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு சர்மா ஐயாவும் காலையில பார்த்துக்கிறோம். சர்மா ஐயா பிள்ளைகள பள்ளிக்கூடமே ஏதோ என்று சொன்னார், விட்டுட்டு வரேன் இல்லாட்டா வரல. சொல்லியாக்கா வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வாணி. வணக்கம் அனைவருக்கும். எப்படி ஐயா நலமா இருக்கிறீங்களா? நலம் நலம் நலம். வாணி எப்படி நலமா இருக்கிறீங்களா தானே? சூப்பர் சூப்பரா எல்லாம் போச்சு. வெள்ளி சனி அந்த மாதிரி ஓட்டம் நடை, கல்யாணம் ரிசப்ஷன் அப்படி இப்படியாண்டு வளைச்சு போனோம். ஓ ஓகே ஐயா. நான் ஒரு கேள்வி ஐயா என்னென்றால், இந்த நாகதோஷம் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள் சில பேர், அது பிறந்த அந்த சாதகத்திலேயே சில பேர் சொல்லுவார்கள் தானே ஐயா இவருக்கு நாகதோஷம் இருக்கு. ஆனா இடையிலும் அந்த நாகதோஷம் வருமா? நான் இந்த வாரம் கேள்விப்பட்டிருந்தேன், அப்படியும் மன்னிப்படம் கடந்த வாரம் கேள்விப்பட்டேன் ஐயா, அப்படி இடையிலும் வருமண்டு. அப்படி வருவதற்கு சாத்தியம் இருக்கிறதா? முதல் ஜாதக கட்டத்திலே ஆமாம் மேட ராசி தெரியும் உங்களுக்கு ஜாதகத்துல. இடபராசியிலே ராகுவும் கேதுவோ தனித்தனியா தான் நிற்பாங்க, சேர்ந்து இருந்தது கிடையாது. அப்ப இடபராசியிலே ராகுவோ கேதுவோ இருந்தால் விருச்சிக ராசியில அந்த ராகு நிக்கிற இடத்துல 7ஆம் இடத்துல கேது இருப்பார். சரிங்களா? அதுல அந்த 2 ராசிக்கு இடையிலேயே எல்லா கிரகங்களும் அடைஞ்சு போனால் கால சர்ப்ப தோஷம் என்பது விதி. இனி அந்த கால சர்ப்பம் கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தால் அவங்களுக்கு பிறந்தவனே சூரிய திசை வரும். அப்புறம் 10 வருஷம் சந்திர திசை வரும், 7 வருஷம் செவ்வாய் திசை வரும். அப்ப அதுல ஒரு 18 2 24 24 சில பேருக்கு 34 36 வயசுல இந்த ராகு திசை தொடங்கும் போது இந்த ராகு திசையாக நீசம் பெற்று இருந்தால் அந்த குடும்பத்துக்கு சர்ப்பதோஷம் நாகதோஷம் வரப்பாக்கும், கல்யாணம் தடபடும், குழந்தை அடிக்கடி கலையும். இப்படியாக வரும்போது அந்த ஜாதகத்தை அவர்கள் சுத்தமாக பார்த்து அவங்க குடும்பத்திலே இந்த ராகு தோஷம் வரும்போது நீசமடைந்திருந்தால் தாயார் வழி தந்தை வழியில யாராவது தற்கொலை, பஸ்ஸில் அடிபடுறது, தண்ணியில விழுந்து இறந்து போயிருந்தால் அந்த ஆத்மா சாந்தி அடையாமல் இந்த ஜாதகரை துன்புறுத்தும். அடிக்கடி கோபம் வரும், சண்டை வரும், வேலைக்கு போக மாட்டார், படுத்தே இருப்பார். இப்படியாக இவரை போட்டு ஒரு சித்தத்தை கலக்கி விடுவதுதான் நாகதோஷம். அதுதான் இந்த ஜாதகத்தை பார்த்து அந்த பிதுர்கள் சொல்றாங்க, இறந்து போன முன்னோர்களை சாந்தப்படுத்தி அது ஆலயத்துல போயிட்டு ஒரு நவகிரகத்துல அபிஷேகத்தை பண்ணி கொஞ்சம் காய்கறிகளை வாங்கிட்டு போய் தெரிஞ்சும் தெரியாமலும் இறக்கப்பட்ட 21 வம்சத்திலே அப்பா அம்மா வழியிலையும் ஏன்னா தெரியாது தானே, வம்சத்துக்குள்ள போய் தேடுனா கிடைக்கும். சில நேரம் சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா அவங்களோட சகோதரர்கள் யாராவது தற்கொலை செய்து விழுந்தாலும் பஸ்ஸில் அடிபட்டு தண்ணியில விழுந்திருந்தா தெரியும், இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும். அப்படி வரும்போது அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டி ஆலயத்துக்கு அந்த பரிகாரங்களை செய்து விமோச்சனம் பண்ணினால் அவருக்கு தடைப்பட்ட விவாகம் நடக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் உண்டாகும். அப்ப அங்க கிளியர் பண்ணினாதான், ஏன்னா நான் பூர்வஜன புண்ணியத்தை வச்சுதானே இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
ஜனனி ஜென்ம சௌக்கியம் அந்த ஜாதகம் எழுதும் போதே எழுதுறார். ஜனனம் ஜென்ம சௌக்கியம், இந்த பிறப்பு பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலே நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு தான் ஜாதகங்கள் பாடுது. அப்ப நாங்கள் இந்த ஜாதகத்தை சுத்தப்படுத்தி பார்க்கும்போது அந்த சர்ப்பதோஷத்தினாலே நல்ல சர்ப்பம் இருக்கு, கெட்ட சர்ப்பம் இருக்கு. நல்ல சர்ப்பமானால் கிடுகிடுன்னு குழந்தைகள் நிறைய பிறக்கும். அப்படி இல்லாட்டி 4 மாசம் 5 மாசம் கழிச்சு கொண்டே இருக்கப்பா. கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவுதான் 1000 பொருத்தம் இருந்தாலும் இந்த பூதத்துவம் பிரேதத்துவம் பிசாசத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த துர்தேவதையால கண்டுபிடிச்சு கொண்டே இருப்பாங்க. தேர விடாது, அந்யோன்ய வசியம் வராது. இந்த வசீகரா என்று சொல்ற மாதிரி இந்த முக வசீகரம் வராது. இவன் அவளை எதிராளியாக இருப்பான், அவள் இவனை எதிராளியாக இருப்பான். காப்பி கேட்டா போய் உட்காருங்க கொண்டாரு. இப்படியாக சொல்பாடு செயல்பாடுகளாலே பகை வளர்ந்துடும். அப்படி பகை வளர்ந்து வளர்ந்து வார நேரம் அப்பா அம்மா நினைப்பாங்க இது ஒத்து போக விவாகமா இருக்கு, இவனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம் அப்படின்னு அந்த பிரச்சனைகளை கொண்டு வர பார்ப்பார்கள். இதுக்கெல்லாம் காரணம் சர்ப்பதோஷம், நாகதோஷம், ராகுகேதுக்கள் நீசமடைந்தால் வர்ற தோஷம் என்று சொல்லிக்கொண்டு அதுக்கு நிறைய காசு ஒன்றும் செலவழிக்க தேவையில்லை. பார்த்து ஒரு 10-15 ரூபாய்க்குள்ளே பரிகாரங்களை செய்து விட்டால் நன்மை பெறலாம். ஓகே, நன்றி ஐயா, மிக்க மிக்க நன்றி. நன்றி ஐயா. இப்ப நேற்றிலம் பாருங்க சந்திர கிரகணம் ஏற்பட்டது தானே. ஆமாம். அந்த மாதிரி நேரங்களிலே அந்த பரிகாரங்களை செய்தால் 1000 பங்கு செலவழித்து 1 லட்சம் ரூபாய் செலவழித்து செய்த யாகங்கள் புண்ணிய பலன்களை இந்த கிரகண காலத்திலே பெறலாம். இந்த கடந்த வெள்ளிக்கிழமை நயினாதீவில சரியான சனங்கள் இந்த நாகதோஷ அர்ச்சனைகளை எல்லாம் செய்தார்களாம் என்று சொன்னார்கள். இல்ல, நாகதோஷத்துக்குன்னு சொல்லப்பட்ட இடம் நாகபூஷணி அம்பாள். அதுவும் அம்மா போறத பத்தியோ செய்யறத பத்தியோ எனக்கு பிரச்சனை இல்லை. உரிமை போகணும், உரிமையா நிக்கணும். செம்பாம்பு கரும்பு பாம்பு பாத்தீங்களா, செம்பாம்பு கரும்பு இதுல வாங்கி கொண்டு போய் ஐயாட்ட கொடுத்து அர்ச்சனைய பண்ணி அவர் அபிஷேகம் பண்ணி அதை தருவார். அதை சுற்றி கொண்டு வெத்தலவாக்கு வச்சு குருக்களுக்கு தட்சணையாக கொடுத்து விடுவது அது செம்பாம்பை கரும்பாம்பை. இதுதான் சர்ப்பதோஷ நிவர்த்தி. ஒரு தடவை ஐயா நானும் நாகதோஷ இதை என்ற மகனுக்கு செய்திருந்தேன் நயினாதீவில். அப்போது அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த நாக செம்பு இது வாங்கி கொடுத்திருந்தேன். அவர்கள் அர்ச்சனை செய்து போட்டு அந்த தட்டுக்குள்ள அவர்கள் அதை எடுக்கல, என்னட்டையே திருப்பி தந்து விட்டு இருந்திருக்கிறார்கள். நான் காணவில்லை. பிறகு நான் வீட்டை விபூதி அதுகளை சாமி தட்டில் அர்ச்சனை தட்டை வைக்கும் பொழுது பார்த்தேன் அந்த இது அப்படியே இருந்தது. கூட்டத்தில் அவர் மறந்திருப்பார். தந்தாலும் பரவாயில்லை, நீங்க சுவாமி ரூபல் வச்சு வழிபாடு செய்யலாம். இல்ல, நான் பிறகு திருப்பி நயினாதேவிக்கே கொடுத்து விட்டு அதனால அதாவது வீட்டுல சர்ப்பதோஷங்கள் இருக்கு, பெரிய செலவுகள் செய்ய முடியாடியும் செம்பாம்பு கரும்பாம்பு 1 பவுன் கூட இல்ல விலை. அதை வாங்கி கொண்டு தினம் நீங்க காலையில குடிச்சு வந்த பிறகு கொஞ்சம் ஒரு கிண்ணத்துல வச்சு பால் விட்டு துடைச்சு சந்தனம் போட்டு மோதி வச்சு உங்களால என்ற அளவு முந்திரி பழமோ வாழைப்பழமோ அதை வச்சு நைவேத்தியம் பண்ணி கொண்டு வரும்போது 3-7 பரம்பரைக்குள்ள சர்ப்பதோஷங்கள் நீங்கப்படும். நன்றி நன்றி. அதிலே சொல்ற தியானத்துல நமோ அஸ்து சர்ப்பேபியோ. சர்ப்பம் சொல்றது நான் இப்ப பாருங்க, நாங்க எங்கட பெற்ற தாயோட வயிற்றிலே தானே நாங்க வாரோம். அப்படி பிறக்கிற நேரத்திலும் குடல் சுத்தி பிறந்த குழந்தைகள் கழுத்தை இறுக்கி அது வரைக்கும் சர்ப்பதோஷம் சொல்லுது விதி. அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் குழந்தை பிறந்து புண்ணியாதாரம் தள்ளி அந்த முறம் இருக்குது, அந்த அரிசி முறைக்கிற முறம், ஒரு நல்ல ஒரு வேட்டியை விரிச்சு அந்த குழந்தையில போட்டு தாய் மாமனுக்கு தோஷம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பிள்ளையை விற்று வாங்குவோம்.
அது முடிஞ்ச சடங்கு புண்ணியாதானம் முடிஞ்ச உடனேயே வெத்தலை பழத்தை வச்சு இந்த பிள்ளையை நாங்கள் இறைவனுக்கு பாதுகாப்பாக கொடுக்கிறோம் சொல்லி போட்டு தாய் மாமனை தவிர மாமா மாமியோ மச்சாலோ ஒரு அமௌண்ட் அந்த முறத்துல போட்டுட்டு அந்த குழந்தைய வாங்கி கொள்ளுவாங்க. அந்த காசை கொண்டு போய் கோயில்ல இறைவனுக்கு உண்டியல்ல சமர்ப்பிப்பார்கள். இது சர்ப்பதோஷம். ஆனா இப்ப ஐயா அவர் கேட்டது வந்து பிறக்கும் பொழுது இருக்கா இல்ல இடையில இருக்கான்றது தானே. நான் சொன்ன கார்த்திகை உத்திராடத்துக்கு இடையில ராகு திசை வரும், 18 வருஷம் வரும். அந்த 18 வருஷத்துக்கு வரலாம் இல்ல கார்த்திகை நட்சத்திரத்துக்கு தான் வரும், வேற யாருக்கு வராது. கார்த்திகை உத்திராடம். அந்த ராகு திசை கொடுப்பவனும் இருக்கிறான், எடுப்பவனும் இருக்கிறான். அதை பார்த்து அதுக்கு இந்த சஷ்டி விரதம் ஒன்று தெரியுமா? மாசம் சஷ்டிக்கு கொண்டு போய் இந்த கோயில்ல பாம்புகள் இருந்தா அதுக்கு பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணி நிறைய பரிகாரங்கள் நிறைய விதிகள் இருக்குமா. இப்ப நான் கேட்டதுக்கு காரணம் ஐயா, இப்ப இந்த மகன் வந்து அவர் விசாக நட்சத்திரம், அதனாலதான் அப்படி இருக்குமாண்டு கேட்டு. விசாக நட்சத்திரம் ஆனால் பிறக்கும் போது குரு திசையில பிறப்பாங்க. அந்த குரு திசை 16 வருஷம் சில பேருக்கு இருக்காது. 4ஆம் பாகத்துல வரும்போது 2 வருஷம் வரும். அப்ப அவரோட வயசுலேருந்து அந்த 2 வருஷத்தை கூட்டி அப்புறம் 19 வருஷத்தை கூட்டி அப்புறம் 17 வருஷம் புத திசையை கூட்ட உடனே அவருக்கு 7 வருஷம் கேது திசை வரும். அந்த 7 திசை 44 வயசுல வரும், 53 வயசு. அப்படி வரும்போது அந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வரப்பாகும். கணவன் மனைவி ஒற்றுமை, அவர் சன்னியாசியா பொண்டாட்டியை விட்டுட்டு தனியா போய் ஒரு ரூம்ல எடுத்து தங்கி கொள்வார். பல விஷயங்கள் தனியாக சொல்லக்கூடாத விஷயங்கள் வரப்பாக்கும். அதுக்குத்தான் அந்த மாதிரி நேரத்துல கணபதி ஹோமம் செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? பிள்ளையார் கோயில போய் அபிஷேகம் பண்றது. சஷ்டியை நோக்க சரவண பவனான் சொன்ன மாதிரி இந்த பிள்ளையார் ஆரம்பிக்கிறதே சஷ்டியில தான் முடியும். மார்கழி மாசத்திலே வார சஷ்டி நாகதோஷம். நீங்க கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சஷ்டி திருவிழாவில் பிள்ளையார் வச்சுக்கிட்டு பாம்பை வச்சுக்கிட்டு இப்படி ஆடுவாங்க. மகுடியெல்லாம் வாசிச்சு அந்த பாம்பை சாந்தப்படுத்துவது. இப்ப இந்த விசாகா நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், உடற்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட 36-37 வயசுல இந்த கேது திசை வரும். அப்படி வரும்போது துன்பப்படும். அதுதான் இந்த இறந்த ஆத்மாக்கள் வந்து இவனை மென்டல் ஆகிவிடும். நல்லவன் தான், ஆனால் இவன் சுபாவங்கள் எல்லாம் மாறும். தாயாரோடு சண்டை பிடிச்சு கொண்டு அதை அடிச்சு கொண்டு அவளை கொண்டு போய் தனியா வீட்டுல உட்கார வைக்கிறது. இப்படியாக குடும்பத்தை கலைக்கப்பா. அதுக்குத்தான் இந்த சஷ்டியை நீங்க மாசம் சஷ்டிக்கு போயிட்டு முருகனுக்கு அர்ச்சனை பண்ணி அவரோட பேரால விளக்கு வச்சு கொண்டு வரும்போது 100ல் 1000 பங்கு எல்லாமே குறைஞ்சு ஒரு 2 சொன்னது கேட்கக்கூடிய இதை செய்யும். நன்றி. நாகம், அதாவது நாகம் சொல்றதம்மா அது பரம்பரையா வாழும். சில நேரம் அந்த நாகத்தை பத்தி நாங்க ஆராய்ச்சி பண்ணணுமானால் 5ஆம் இடம் 9ஆம் இடத்துல இருந்தால் அவங்க யாழ்ப்பாணத்துல ஒரு நல்ல காணிய வாங்கி வீடு கட்ட ரெடி பண்ற நேரம் அங்க உள்ள பாம்பு புத்துக்களை அழிக்கப்பட்டிருந்தாலும் சர்ப்பதோஷம். சர்மாயாவை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் பானிமான் அவர்களுக்கும். ட்ரெயின் ஸ்ட்ரைக்ன்றதால எல்லா வளமையான வாழ்க்கை நேரங்களும் எல்லாம் மாற்றம் மாறிடுது. ஆனா எல்லா லைன்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இன்றைக்கு இல்ல, இது அண்டர் கிரவுண்ட் வந்து ஸ்ட்ரைக், நாளைக்கு டிஎல்ஆர் ஸ்ட்ரைக். ஆனா என்னன்னா கொஞ்சம் ஒரு 9:30 அப்படி ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு தான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் அண்டர் கிரவுண்ட். மத்தியானம் கொஞ்சம் பெருமா, இப்போ ஈவினிங்கும் காலையும் இல்லையா, அதாவது பீக் ஹவர்ஸ்ல வேலை செய்ய மாட்டாங்க. அண்டர் கிரவுண்ட் இருக்குல்ல, வேலைக்கு போறார்கள், பிறகு நடந்தே வரணும்.
சரியான டிராஃபிக்கா இருக்குமன்றதுக்காக நான் பிள்ளைல ஏர்லியா கொண்டே ஸ்கூல்ல 9க்கு ஸ்கூல் 8க்கு விட்டேன் கொண்டே அது 8க்கு விட்டுட்டு வந்து தான் இப்போ நான் ஜாயின் பண்றேன். நான் நினைச்சேன் ரோட் பயங்கர டிராஃபிக்கா இருக்கும், எதிர்பார்த்த அளவுக்கு டிராஃபிக்கா இருக்கு இல்ல. அப்ப இந்த சர்ப்பம் சொல்லக்கூடியது, ஏன்னா நான் இந்த நேரத்தை தான் நிறைய சொல்ல முடியும் சப்ஜெக்ட் ஆறு. அந்த பாம்பு என்று சொல்லக்கூடிய கார்கோடர்களுக்கு 7 சகோதரர்கள், 7 சகோதரர்கள். அனந்தன், பத்மன், கார்கோடக, குடிக இப்படின்னு சொல்லக்கூடிய 7-8 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் மன்னிச்சு விட்டாலும் அடுத்தவன் வருவான். அதனால்தான் அந்த சில பாம்புகள் தொடர்ந்து ஒரு பாம்பை கொண்டா இன்னொரு பாம்பு வந்து குத்த பார்க்கும். கேள்விப்பட்டிருப்பீங்க புராணங்களில், அவர் பாம்பு அடிச்சார், அதில் சகோதரர் வந்து இவரை கொத்தி விட்டது. அனந்த பத்ம காக்கூடக்கூடிய பத்ம அட்ட நாகேஸ்வரர். அதுக்குத்தான் இந்த கிரகண காலங்களிலே இந்த மாதிரி தோஷங்கள் வராம இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் அதுக்கு இந்த பரிகாரங்களை சர்ப்ப தோஷங்கள் செய்வதனாலே குடும்பத்திலே வம்ச அம்மா உலகத்திலே ஆண் மலடு பெண் மலடுன்னு இல்லையம்மா. செடிக்கு வச்சால் தண்ணி விட்டால் அது பூக்கும்னா அது மாதிரி இந்த பரிகாரங்களை நாங்கள் செய்யும் போது குடும்பம் க்ஷேமமாக இருக்கும், சர்ப்பதோஷம் விலகும். சர்ப்ப தோஷம்ன்றது சர்ப்பத்தை நாங்கள் அழிக்கிறதால, அதை கொல்றதால தான். 2-3 வழியில இருக்குயா. பாம்பு அடிச்சு பரம்பரையா எங்கட குலத்துல உள்ள சாபக்கேடாலையும் வரும். தாயார் பிது வம்சம் மாதிரி வம்சம் சொல்றாங்க தானே, அதுல இருந்தும் வரும் தொடு. அதாவது குறிப்பிட்ட காலத்துல அந்த ராகு திசை வரும்போது கே திசை வரும்போது அது தானாவே கூப்பிடாமையே வந்துடும். இப்ப குழந்தை பிள்ளைல தெரியாம பாம்பை கொண்டு அது கூட தோஷமா மாறுமா? 7 வயசு 8 வயசு வரைக்கும் குழந்தைகள் செய்ய எந்த பாவங்களுக்கும் தோஷங்கள் சொல்லப்படவில்லை. அது தாங்க 10 வயசுக்கு பிறகுதான் தோஷங்கள் வரும். 10 வயசு பிறகு நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 25-30 பாம்பை கொண்டிருப்பேன். அதுதான் இப்ப பஸ் இப்ப பாருங்க ஐயா, பிளைன்ல கூட இத்தனை வயசு வரைக்கும் அரை டிக்கெட்டுன்னு வைக்கிறாங்க. சின்ன குழந்தைகள் செய்தா அதுகளுக்கு தோஷம் இல்லை. கோர்ட்ல கூட சொல்றாங்கன்னா சின்ன குழந்தைகள் செய்யும் குற்றங்களுக்கு தண்டிக்க விட மாட்டார்கள் என்று சொல்லுவது இல்லையா ரூல்ஸ். அதே மாதிரிதான் வேதத்திலையும் இந்த குழந்தைகளுக்கு 10 வயசு வரைக்கும் அதுகள் என்ன செய்து, ஆனாலும் தாய் தகப்பன் செய்தால் அதுக்கு ஐயா இப்போ பாம்பை கண்டுட்டு இதாண்டு போயிடலாதானே, இப்படியும் அதை அடிக்க தான் பார்ப்பாரு. இப்போ ஊர்லெல்லாம் சர்மானா சொன்னது போல நான் காட்டி கொடுத்துருக்குறேன் நிறைய. கண்டு பாம்பை கண்டுட்டா சொல்றது அவரோட அடிப்பாரு. பாம்பு உங்களை கண்டோன்னா அது ஓடத்தான் பார்க்கும். எந்த பாம்பு நின்று கொத்துவதற்கு வராது. ஆனால் இந்த பாம்புலே சார பாம்பு சரண்டு ஓடிடும். அது கோழி பிடிக்க தானே வர்றது கூட. நாகப்பாம்புன்னு இருக்கு, இந்த படம் இருக்கு, அதுல நானா போட்ட படம் இருக்கு, அதுகள் தான் கொத்த பாம்பு. இப்படி படம் எடுத்து ஆடிக்கொண்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நான் கிட்டத்தட்ட ஒரு 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 40-50 வகையான பாம்பை பார்த்துருக்குறேன். ஒரே இந்த வித்தியாசமாக. உங்களுக்கு இந்த சீத்தாப்பழம் மட்டும் தெரியுதான் உங்களுக்கு? பச்சையா இருக்கு, முள்ளு முள்ளா இருக்கு சீத்தாப்பழம். அது 2 விதம் இருக்கு. இந்த பச்சையா சொல்றதா இருக்கு. அன்னமன்னான்றது வந்து பச்சையா, அது சின்னது, இது பெருசு சீத்தாப்பழம். இது பச்சையா இருக்கு, நீளமா கிட்டத்தட்ட பிளாக்க அளவு கூட பெருசா பெறும். முள்ளு முள்ளா நீட்டு முள்ளா எல்லாம் இருக்கும். அது மரத்துல பச்சையா தான் இருக்கும். அப்ப நான் ஒரு முறை அந்த மரத்துல எங்களை வீட்டுக்கு பின்னுக்கு இருந்தது கண்டியில, புடுங்க கையை கிட்ட கொண்டு போனா பார்த்தா அது உருண்டியா ஒரு பாம்பு. அப்படி அதே மாதிரி இருக்குது. கருப்பு புள்ளி 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 கிட்ட போனா தான் தெரியுது முள்ளு இல்லை, அந்த கருப்பு புள்ளி என்றது. அப்போ இறங்கி வந்துட்டேன். இப்போ வித்தியாசமான பாம்பு நிறைய பார்த்துருக்கேன். அப்போ நான் அந்த மரத்தில் பார்த்துட்டு உடனே என்ன செய்தேன், துணி ஒன்றை சுற்றி மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்ட முடியும் இந்த பாம்பை. இலங்கையில இருந்த காலத்துல அம்மா ஒரு குடும்பத்துக்கு சர்ப்பதோஷம். இப்போ நாங்கள் அவருக்கு பூசிக்கு தேவையான சாமான்கள், சமித்து வகை, அருகம்புல்லு, நாயிருவி இதெல்லாம் எழுதியிருந்தோம், எல்லாம் வாங்கி கொண்டு வச்சிருந்தார். அப்போ நாங்கள் ஓமம் ஆரம்பிக்கிற நேரம் நான் சொன்னேன், இது எப்படியும் உங்களுக்கு பாம்பு வந்து தரிசனம் தரும் அப்படி சொல்லிதான் அந்த பூசி ஆரம்பித்தது. அவர் சமித்து கட்டை அழிக்கிறார்.
அதுக்குள்ளேருந்து ஒரு பாம்பு பாருங்க. அப்புறம் நான் கொளுத்தின் பேக்கால கையில வச்சு அந்த பாம்பை பிடிச்சி பேக்கில் போட்டு கட்டி வச்சிருந்து வரும்போது பூசை பிடிச்சி வரும்போது காட்டுல அதை திறந்து விட்டேன். நான் பாம்பெல்லாம் பிடிப்பேன். அதாவது பாம்பு பிடிக்கவும் தெரியணும் ஐயா. இப்படி 2 கையும் வச்சுக்கொண்டு வாலையும் தலையும் ஒரே நேரத்துல பிடிக்கணும். ஐயா பிடிச்சிட்டு இப்படி குலுக்கி விட்டாச்சானா அது உள்ளுக்குள்ள அந்த ஸ்பிரிங் உடம்பு பூராவும் சுருங்கி போட்டு விட்டீங்கன்னா ஒரு 2-3 மணிச்சாவது அது சுகம் பெற்று போயிடும். கொல்லக்கூடாது. நாங்க கேரளாவில் இருந்தனால எங்க வெயிலில நிறைய வரப்பாக்கும். கண்டிப்பா நாங்கள் இருந்த காலங்கள் நிறைய பாம்பு அப்படி பார்த்துருக்கோம். அப்போ என்ன நான் ஏன் சொல்ல வரேன்டா, நான் கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேலே பாம்பை நான் கொண்டிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கையால். ஆனால் அந்த தோசை பண்ணுறது சொன்னீங்க சின்ன 10 வயசுக்கு பிறகு சில தோஷங்களாலே வர்றது சாபங்களை ஒன்றும் இல்லை. அந்த நேரங்களிலே போட்ட சாபத்தினாலே எங்கட உடம்புல இந்த சாரப்பாம்புட உடம்பு மாதிரி உடம்புல ஒரு ஜாதி படை வரப்பாம். படை சில பேருக்கு அது சர்ப்பதோஷம் இருந்தால் உடம்புல இந்த பாம்பு மாதிரி ரவுண்டா வரும். அதுக்குத்தான் இந்த ஊமத்தங்காய் இருக்கு, அதை இடிச்சு புல்லெண்ணெயில போட்டு காய்ச்சி மயிலற காலம் அதை தடை விட்டா தானா போயிடும். என்ன எண்ணெய் ஐயாது? புல்லெண்ணெய். புல்லு இருக்குதானே, புல்லுக்கு கிழங்கு இருக்கு, புல்லெண்ணெய்ன்னு ஒன்று இருக்கு. மண் சட்டியில போட்டு காய்ச்ச வேணும். கொஞ்சம் விஷம் ஐயா. மத்தாய நமஹா உன்மத்தாய நமஹா. அந்த காய் வாய்க்குள்ள சாப்பிடலாம், குத்தம் இல்லை. சாப்பிட்டா பைத்தியம். சங்கராச்சாரியார் தான் இவ்வளவு நாளும் பக்தியா இருந்தனா என்னுடைய நெஞ்சில யார் இருக்கால் மனசுல யார் இருக்கால் செய்வதற்காக சிஷ்யமாட்ட சொல்லி ஒரு 5-6 பருப்புகளை சாப்பிட்டு உடனே பாட ஆரம்பித்தார். அதிபீஷண கடுபாஷண யமகிங்கர படலி கிருதகாடன பரிபூர்ணம் அருணாகம சமய உண்மையாகம அவசீவன் அப்படி சொல்லி 108 மந்திரங்கள் உண்மத்தாதி ஸ்தோத்திரம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள். கேளுங்கோ, கிடைக்கும். அப்படி பாடி அதுக்கு பரிகாரமாக நல்லெண்ணெய கொடுக்க சொன்னார். கடைசியா பித்தம் தெளியறது நல்லெண்ணெய் குடிச்சார். அப்ப அந்த விஷங்கள்லாம் வெட்டி குடிச்ச பிறகு அவர் சங்கராச்சாரிய ஸ்தோத்திரங்களிலே கடகதாரா ஸ்தோத்திரம், அம்பா சாம்பவி இப்படி நிறைய ஸ்தோத்திரங்களிலே உண்மத்தாதி ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய மந்திரம் இருக்கு. அவளுக்கு நன்றி ஐயா. எனக்கு என்னண்டா ஐயா, இப்போ கனகாலமாக கனவுல பாம்பு வரும். அது பாம்பு பயந்த நாள் எல்லாம் இருப்பேன். நிறைய நித்திரிடம் குழம்பு எல்லாம் பெறும். அப்போ பிறகு இதை இப்போ நாங்கள் அந்த நாடி ஜோசியம் பார்க்கும்போது சொன்னார், நீ நிறைய பாம்பை கொலை செய்திருக்கா, குடும்பப்படுத்தி இருக்கிற, அது உனக்கு நிறைய வர மாட்டேன். வேறொருக்காக நாங்கள் நாடி ஜோசியம் பார்க்கும்பொழுது இந்த திருமண காலங்களில் பார்க்கும்போது சொல்லியிருந்தார். அப்போ இதே அம்மாவுக்கு ஞாபகம் இருந்து அப்போ நான் சொன்னேன், கடைக்கடி நாகம் கனவுல வருதுன்னு சொன்னதால அதுக்கு பிறகு இந்த ராகு கோயிலில் திருநாகேஸ்வரம் போய் பரிகாரம் பண்ணுறதுக்கு பிறகு இப்போ கனவு வாரது இல்லை. திருநாகேஸ்வரம் உண்டு, நாகபூஷணி தேவதை உண்டு. அப்புறம் இந்த திருப்பதி போற வழியில ஒன்று இருக்கு, அங்கேயும் போய் கும்பிடுவாங்க. அங்கேயே நான் போயிருக்கிறேன். அங்கே ஒரு சிவராத்திரிக்கு நான் அங்கே போய் அங்கே யாகம் செய்திருக்கிறோம். அங்கே போய் குருவாயூருக்கு போற வழியிலையும் இருக்குய்யா. அங்க அது குருவாயூர் போற வழியிலையும் ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருந்த பொம்பளைக்கு குழந்தையா பிறந்தது பாம்பு. இவ அங்கேயே வச்சு வளர்த்தி நிறைய பாம்புகளுடைய அந்த கோயில் அமைச்சு பூஜை பண்ணி கொண்டுதான் அவளுக்கு பிறகு அந்த பாம்பு இப்பவும் பரம்பரையா இருக்குன்னு கேள்வி. அதாவது நாகர்கோயிலுக்கு பக்கத்து, அதனால்தான் நாகர்கோயில்னு வந்தது. நாகத்துக்கும் கோயிலுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா நாகர்கோயில் வந்தது. சில பேர் இந்த பாம்புகளை வழிபாடு செய்வதனாலே குடும்பத்துக்கு விருத்தி உண்டாகும். அதனால்தான் இந்த பிள்ளையாருக்கு மேலே படம் பிடித்த மாதிரி ஒரு பிள்ளையார் பார்த்திருப்பீங்க. நாகபூஷணிக்கு மேலேயும் படம் பிடிச்சிருக்கு, சிவனுக்கு மேலேயும் படம் பிடிச்சிருக்கு.
அந்த பாம்பு அடர்ந்த பத்ம கார் கூட கூடிய அட்டநாகேஸ்வரரையும் சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து வீட்டில் வச்சோட செம்பாம்பு கரும்பாம்பு வச்சு தினம் கொஞ்சம் பால் விட்டு கும்பிட்டு கொண்டு வந்தால் தன விருத்தி, தானிய விருத்தி, யோக விருத்தி, போக விருத்தி, சுக விருத்தி, சந்தான விருத்தி. ஓகே, இது இப்போ நாங்கள் இப்போ சர்ப்பத்தை பற்றி பாம்பை பற்றி நாகத்தை பற்றி பேசுகிற ஒரு கேள்வி. மகாவிஷ்ணு தான் வந்து இந்த 5 நாகத்தில் படுத்திருக்கிறதாக எங்களுடைய புராணங்களில் வருது. அவருக்கு மட்டும்தான் இந்த அப்படி அது இந்த கதை என்ன ஐயா? ஐயா அது வந்து லக்ஷ்மணன் ஐயா. லக்ஷ்மணர் இருக்காரு, அவரது சகோதரர். அவர் தான் அதாவது இந்த ஆயுத நட்சத்திரத்துக்கு ஆதிசேஷன் தான் இது போட்டிருப்பாங்க பஞ்சாங்கத்துல. அந்த ஆதிசேடன் என்பவர் ராமருக்காக அப்படியே படுத்து சுவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். கீழே மகாவிஷ்ணுவோட கால லட்சுமியும் ஸ்ரீதேவியும் பூமாதேவியும் காலை அப்படி பிடிச்சு விடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. தொப்புள்ள இருந்து ஒரு கொடி போகும், அதிலே பிரம்மா இருப்பார், இடது கையிலே ஆஞ்சநேயர், வலது பக்கம் கருடர், பின்னுக்கு ராமா லட்சுமணா எல்லா தேவதையும் நின்று அவரை வணங்குவது. இதம் விஷ்ணு விஜக்கிரமே திரேதாதே பதம். இந்த காட்சி வந்து நாங்கள் ஸ்ரீரங்கத்துல பார்க்கலாம் ஐயா. ஓமையா, ஸ்ரீரங்கத்துல எனக்கு பார்த்த ஞாபகம் இருக்குது. ஸ்ரீரங்கத்துல நீங்க போனீங்கன்னா மோனஸ்தானத்துல லைட் இல்லை, கற்பூரத்தை காட்டுவாங்க. முதல் பாதாதி கேசம், அதான் இறைவனை வழிபாடு செய்யும் போது கீழே இருந்து தலைய பார்க்கணும். அதனாலதான் கோவிலுக்கு போனோடனே இருனுடைய பாதாரிகளை நமஸ்காரம் பண்ணி அப்படியே இடுப்பை பார்த்து முகத்தை பார்த்து அலங்காரத்தை பார்த்து கும்பிடுவது. கும்பிடுறது கூட சில முறைகள் சொல்லப்படுது. பாதாதி கேசம். கல்யாண வீடுகள்ல நீங்க பெண்களை மாப்பிள்ளை வளர்த்தும் போது தலையில இருந்து கீழே கொண்டுருவாங்க அரிசியை போட்டு. பாத்தீங்களா, அந்த மஞ்சள் அரிசிய தலையில இருந்து கீழே போடுவாங்க. இறைவனுக்கு பாதத்திலேருந்து மேல. ஐயா கல்யாணத்துக்கு அப்படி போடுறது ஐயா? தலையில இருந்து கீழே வரும். அப்படியோ, நாங்க கீழே இருந்து மேல என்றா முதல் நான் சொல்ற கேள்வி, தலையில ஆரம்பித்த கை கீழே வந்தால் 3 தடவைல போட சொல்றாங்க. மறுபடியும் அதை கீழே தூக்கிக்கொண்டு மேல போய் மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் மேல முடிச்சிடும். ஆனா அது காலுக்கு தானே விழும் அப்படின்ட்டு அருகரிசி. காலுக்கு உழுதோ விழுகையோ தலையில தான் போடுச்சு. அட்சதை இங்க தலையில தான் ஆரம்பிக்கும். இறைவனுக்கு மட்டும்தான். ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம். இல்ல, நான் வந்து கீழே போட்டு இப்படி போட்டு தலையில இப்படிதான் ஆசீர்வாதம் பண்றேன்டா, தலையில நீ ஆசீர்வாதம் பண்றேன்ட்டு. அப்ப நீங்க சொல்றீங்க தலையில இருந்து இப்படி வந்து பாதது தானே எவ்வளவு மரிசி பாதத்துக்கு நீங்க போட தேவையில்லையா, தலையில போட்டு தோள்பட்டையில போட்டு அப்படியே முட்டுக்கால் ரெண்டு அதுல காட்டி விட்டு கீழே கொண்டு இந்த ஓம் என்று பரமஸ்வரூபமான எழுத்துக்களை மாதிரி 3 தடவை காட்டி அட்சதையை போட்டு போட்டு நீங்க கொடுக்குற கவரை கொடுத்துட்டா சரி. அப்ப தலையில தான் போட்டுட்டு தலையில போடணும், போட்டுட்டு இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு ஆசீர்வாதம் தலைக்கு தானே. தலை அதான் சொல்றேன். அப்ப மேல இருந்தா வரணும். ஓகே ஓகே ஓகே. கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா இறைவனுக்கு பூவை எங்க சாதிப்பீங்க? பாதாள விந்தஸ்ய பரிமள பத்திர புஷ்பம் சமர்ப்பயாமி. அநேகமா சர்மன் பாத்தீங்களா தெரியல, அநேகமா இப்படி இப்ப மேல போய் இப்படி தான் போடுறது. நானும் பார்த்தேன். அதை பார்த்தா நானும் செய்ய துவங்கினது. காலில் தொட்டு தோல்ல தொட்டு தலையில நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். முதல் ஆரம்பம் தலையில இருந்து. ஓகே. அப்புறம் உண்டு, அப்புறம் உண்டு, அப்புறம் உண்டு. அப்ப அதுகளையும் அதுல இருக்கிற குறுக்களையோ ஒரு தரம் சொல்ல வேணும் ஐயா. ஏனென்றால் அவர்கள் தங்களோட வேலை முடிச்சு போய்விடுவார்கள். இனி பின்னால வர தெரியாதானே. ஒரு ஆள் செய்யறத பார்த்து மற்றவர்கள் செய்யறது. நான் எல்லாத்துலேயும் இப்படி தான் போறது. சரி, இனிமேல் இப்படி இது வருவோம். என்ன செய்யணும்னா இப்போ இந்த அச்சதை போடுறதுக்கு ஆரம்பத்துக்கு முதல் ஐயா அடிச்சுன்னா ஐயா தயவு செய்து சொல்லுங்க எல்லாரும். எல்லாருமே தலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இல்லை, அந்த ஆசீர்வாதம் அச்சதை என்ற தலையில் தான் விட வேணும். இப்போத்தைய கல்யாணங்கள்லாம் 2 மொழியில். இப்போ அண்டைக்கு எனது மச்சால் காட்டினது ஐலாண்டு பையனை தான். அப்போ 2 மொழியிலையும் ஒரு ஐயா தமிழில் சொல்ல, மற்ற இன்னும் ஒரு சின்ன ஒரு பையர் இருந்தார், அவர் இங்கிலீஷில் எல்லாம் சொல்லிக்கொண்டா இருந்தார். இவங்களுக்கு விளங்கணுமான்ட்டு. ஆனால் இந்த விஷயம் ஐயா சொல்ல இப்படித்தான் செய்யணும். இப்போ பத்திரிகை அடிக்கும் போது இத்தனை மணிக்கு மாப்பிள்ளை அழைப்புன்னு போடுறாங்க, பார்த்துருக்கீங்களா?
இந்த காட்டு நான் போன வாரம் கூட ஒன்று கொண்டு வந்தேன். மாப்பிள்ளை அழைப்பு வந்த உடனே பிள்ளையார் பூசை, காப்பு கட்டுதல், பாலிகை போடுதல், அப்புறம் பெண்ணை அழைப்புன்னு போடுவாங்க. பெண்ணை அழைக்கிறது, பெண் பூசை பண்ணி அவளுக்கு காப்பு கட்டுறது, அப்புறம் சம்பந்தம் கலக்கிறது, அப்புறம் அவளுக்கு கூரை கொடுத்து வர்றது, இப்படின்னு போடுற மாதிரி இந்த கடைசியாக நீங்க வரும் அடியார்கள் அட்சதையை மேலேந்து கீழே கொண்டு வந்து போடுங்கோ 3 தடவை, அதையும் சேர்க்கணும். இவங்க என்ன சொல்ல வேணுமோ? அப்ப இது ஒரு செய்தியாக போகும். எல்லாருக்கும் தெரியுமென்று எதிர்பார்க்க முடியாது. நிச்சயமாக குருக்கள் சொல்லணும். அந்த அதுதானோ தெரியாதானே. அதாவது ஐயாண்ட முடியாது, அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இப்போ இது என்ன இது மாதிரி பல விடயங்கள் இருக்கு. இப்போ பொட்டு வைப்பது வந்து அதாவது கணவன், அதாவது மாப்பிள்ளை பெண்ணுக்கு பொட்டு வைக்கிறது எப்படி, எந்த கையால் வைக்கணும், எப்படி வேற வேணும், இப்போ தலையை சித்தி கொண்டு வந்து வைப்பார்கள், இப்படி எல்லாம் வந்து வைப்பது, இப்படி சில பழக்கங்கள் இருக்குது. இது எல்லாருக்கும் இப்படித்தானா, சில சமூகங்களுக்கு மட்டும்தான் அப்படியான்ற ஒரு கேள்வி ஐயா. நேற்று ஒரு பூசைக்கு போன சடங்கு வீடு, ஒரு அம்மா வந்து குங்குமத்தை எடுத்து அவளுக்கு நெத்தியில வைக்க போனான். நான் சொன்னேன், அங்கெல்லாம் வைக்கப்படா, கல்யாணம் கட்டினா தான் இதுல வைக்கணும், அவளுக்கு பொட்டு மட்டும் வைங்கன்னு. அவ அழ ஆரம்பிச்சுட்டா. ஐயோ எனக்கு தெரியாது ஐயா, இவ்வளவு வயசாச்சு, நீங்கள் எத்தனை இதுக்கு போயிருப்பீங்க, இங்க மகுடத்துல யார் பொட்டு வைக்கிறது, தாலி கட்டினா தான் இங்க வைக்கணும், மற்ற சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் இங்க பொட்டு வைக்க கூடாது. அது கணவன் தான் வைக்கிற முதல் பொட்டு. அதாவது தாலி கட்டின பிறகு தாலிக்கு ஒரு பொட்டு, நெத்திக்கு ஒரு பொட்டு, அதாவது இந்த மகுடம், இந்த என்ன சொல்றது, தலைவாரண நடுவுல வரும் உச்சி, வகுடு வகுடு உச்சி, அதாவது பாட்டு கூட இருக்கு, உச்சி எடுத்து பிச்சு பூ வச்ச. இந்த நம்ம செய்யற கிரியலுக்கு எல்லாமே ஆதாரங்கள் நிறைய இருக்கு. ஆதாரம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. தொடர்ந்து பேசுவோம், யாராவது இருந்தா வாங்குவோம். இது இப்போ எனக்கு சில விஷயங்கள் அனுபவங்கள். இப்போ என்னென்னா, இலங்கையை பொறுத்த வரையில் சில ஐயர்மார் இருக்கணும், அவர்களுக்குத்தான் தெரியும் சில சமூகத்துக்கு எப்படி கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்றது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. இப்போ எஸ்டேட் பக்கம் உள்ள தமிழர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது முறை ஒரு வித்தியாசமான முறை. அவர்களுக்கு பேர் சொல்ல வேண்டாம், சாதியை சொல்வது சரியில்லை நினைக்கின்றேன். அவர்களுக்கான திருமணம் செய்து வைக்கும் முறை என்பது வித்தியாசமாக இருக்கும். அதில் அனுபவம் உள்ள நிறைய பேர் இருப்பா. அப்போ யாரும் அங்கே கல்யாணம் பண்ணால் அவரை கூட்டின்னு போவாங்க சொல்லி. அந்த காலத்துல ஒரு பழமொழி இருந்தது ஐயா, இளையன் கல்யாணம் வெடிய வெடியன்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஏன்னு கேட்டா, அவங்களுக்கு நிறைய ஆச்சாரம் கலாச்சாரம். முதல் பெண்ணையும் மாப்பிளையும் பார்க்க விட மாட்டாங்கன்னா, எஸ்டேட்ல எத்தனையோ கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு பார்த்துருக்கிறேன். நடுவுல ஒரு துணியை கட்டி விடுவாங்க. நானும் பார்த்துக்கேன். இந்த பக்கம் பெண், அந்த பக்கம் மாப்பிள்ளை, இவங்களுக்கு காப்பு கட்டுவாங்க, அங்கேயும் காப்பு கட்டுவாங்க. கூரை கொடுக்கறது வந்து மாப்பிள்ளை கொடுக்க மாட்டார். பெண் வீட்டுல இருந்து அப்பங்காரன் தான் கூரை கொடுத்து விடுறது. அவ கூரை கட்டிக்கிட்டு வந்த பிறகு, அவ உட்கார்ந்த பிறகு கற்பூரம் காட்டி அந்த துணியை எடுப்பாங்க. எடுத்த பிறகு 2 பேரும் பார்த்து கொள்ளணும், பேசிக்கொள்ளணும். அது பிறகுதான் அந்த தாலி தொட்டி வாங்கணும் கட்டுவது. அப்ப இந்த மாதிரி சடங்குகள் செய்யும் போது இந்த 1 மணிச்சார்ந்த கல்யாணம் செய்ய முடியாது. எனக்கும் இந்த அனுபவம். அதனாலதான் இடையன் கல்யாணம் வெடிய வெடிய. எனக்கு அப்ப எனக்கு இந்த சமூகங்கள் வித்தியாசப்படுகிறது, அதால கல்யாண முறைகள் வித்தியாசம் தெரியாது. ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் கேரளால சில கல்யாணங்கள் இருக்கு, மத்தியானம் செய்ய மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க பாப்போம். அவங்களோட சாஸ்திர முறைப்படி கன்னியாதானம் முடிஞ்ச உடனே அவங்கள சாந்தி முகூர்த்தத்துக்கு அனுப்ப வேணுங்க, சரிங்களா? அப்ப அவங்க 9 மணிக்கு தொடங்கினா 12 மணிக்குள்ள கல்யாணம் முடிஞ்ச உடனே விருந்தோம்பலை செய்து உடனே சாந்தி முகூர்த்தத்துக்கு உதியாதிகாரியம் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படியா இருக்கு, இன்னைக்கு மத்தியானம் கல்யாணம், அடுத்த வாரம் தான் சாந்தி முகூர்த்தம். அது வசதிகளை பொறுத்து. இப்போ அதை விட்டுருவோம். ஆனால் இப்போ பிராமணர் கல்யாணத்துல எல்லாம் வந்து பெண் வந்து அவன் அப்பா தான் மடியில் இருக்கும் பொழுதுதான் தாலி கட்டுவார். இப்படி சில வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏன் ஐயா, இந்த தொடையில, இந்த தொடை இருக்குதானே, அந்த தொடையில 2 பாசங்கள் இருக்கு. நம்ம தொடையில சக்கரம் இருக்கு. மாப்பிள்ளையும் சரி பெண்ணும் சரி மடியில ஒரு சக்கரம் இருக்கு.
ஒன்று தாய்ப்பாசம் சகோதர பாசம் உள்ள ஒரு தொடர். இன்னொன்று வந்து காமஹா காந்தகா காமப்படும் மனைவியாக ஏற்கொள்ளக்கூடியவளை வச்சு கொள்வது. நீங்க பார்த்திருப்பீங்க, சிவபெருமான் இந்த பக்கத்துல அம்பாளை வச்சிருக்கிறதாக ஹிருதய பாகத்துல, சில நேரத்துல இந்த பக்கம் வச்சிருப்பார் ராமர். நீங்க பார்த்துப்பீங்களா? அதுல வரும்போது ராமன் கல்யாண ராமன் சொல்ற மாதிரி இந்த மடியில வச்சுதான் கன்னியாதானம் பண்ணி கொடுக்க வேண்டும். பெண்ணை பெற்றெடுத்தா போறாது, பக்கத்துல மடியில வச்சு அவளை கையப்படுத்தி கன்யாம் கனக சம்பன்னாம் கனகாபரே தாஸ்யாம், அதாவது எத்தனையோ கோதானம் பூதானம் சொல்றதானம் வசதானம் என்ன தானங்கள் இருந்தாலும் உலகத்திலே ஒரு வம்சத்தை விருத்தி செய்வது கன்னியாதானம். இந்த கன்னியாதானத்துல என்னென்ன கொடுக்கணும்னு சொல்றாரு பாருங்க. பசுமாடு கொடுக்கணுமா, யாருக்கு? மாப்பிள்ளை. சொர்ணம் கொடுக்க வேணும். அந்த சிவலிங்கம் இருக்கு, அதுக்கு சொல்றது சின்னதா இருக்கும், ரவுண்டா இருக்கும். அந்த லிங்கத்தை வச்சு பூஜித்து அவருக்கு கொடுக்கணும். அவர் நித்தியம் காலையில அதுக்கு பூஜை பண்ணி சமய வழிபாடுகளை பின்பற்றி இவளுக்கு வம்சத்தை விருத்தி பண்ண வேணும் சொல்லி அந்த கன்னியாகணசம் பண்ணாங்க மந்திரத்தை சொல்லி கன்னியாதானம் பண்ணுவாங்க. இப்ப எல்லாமே ஒரு மணித்தியாரத்துல எல்லாமே முடிஞ்சு போகுது. அதனால இதை விஸ்தாரமாக சொல்றதுக்கு இடம் இல்லை. இப்போ எங்களுக்கு 9 மணி ஆயிட்டு தானே. இப்போ கேள்விகள் அடுத்த கிழமை வேறு கேள்விகள் நெஞ்சு கொள்ளுகிறேன். வாணிமோன் அவர்கள் நேரம் வந்துட்டு தானே, நேரம் போனே தெரியல. நான் தாமதமாக இணைந்து கொண்டதுக்கு முன்னே அடுத்த முறை எப்படி பாடசாலை நேரங்கள் வரப்போன்னு தெரியும். ஏன்னா அவர்கள் வந்து இங்கேருந்து ட்ரெயினில் போய் அங்கே நடந்து போகிறது. ஸோ சில நேரங்களில் ட்ரெயின் பிரச்சனை இல்லை, நான் கொண்டே விட வாங்க அங்கே போகணுமா? 2 பேருக்கும் ஒரே இடமா? ஒரே ஸ்கூல் தான் 2 பேரும். ஓகே ஓகே 6 4. சரி, மிக்க நன்றி. மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து வருவோம். ஆன்மீக பாலம் 593 என்று நிறைவுக்கு வருகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் வானொலி ஆன்மீக பாலம் 593 இன்றைய நாள் சர்ப்பங்களை பற்றியும் விவாகங்களை பற்றியும் நாம் நிறைய பேசினோம். இதனாலே பல பேர் நன்மையை அடைவார்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு 2-3 நிமிஷத்துல நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அம்மா நன்றி. அது நேரம் இன்றைய நாளை எடுத்து வருகின்றார்கள். ஜெர்மனியில் கடந்த வியாழன் என்று நினைக்கின்றேன் திருமண பந்தத்தில் இணைந்திருந்த அபிராமி பாஸ்கரன். அபிராமி பாஸ்கரனுக்கு எங்களுடைய லண்டன் தமிழ் ஆன்மீக வாரம் மூலமாக அவங்களுக்கு வாழ்த்து செய்தியை சொல்லி சீக்கிரமாக சத்துத்த சந்தானத்தை பெற்று புதுமனை அமைத்து வஸ்து வாரத்தோட தீர்காயுஷா இருக்க வேண்டும் சொல்லி 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெப்பை வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய வண்டி வாழ்க, ஆனந்தம் நடக்கும் வாழ்க, மாறிலா வண்டி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த இப்ப படத்துல வந்திருக்கிற இந்த அம்மா கண்ணாடி போட்டிருக்காங்களே, அவ பேர் என்னது? நேவிஸ். அவங்க அப்போது வரும்போது பொட்டு வைக்காம வந்துட்டாங்க. நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இப்பதான் வந்திருக்காங்க பொட்டு வச்சு. நன்றி, வணக்கம். வணக்கம் கலாமோகனுக்கும் உங்களுக்கும் கேட்டுக்கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் ஐயா நடேசன் தான் விடாம கேட்டுக்கொண்டிருக்க. நன்றி நன்றி நன்றி. மிக்க மிக்க நன்றி. எல்லோருக்குமே நன்றி. வணக்கம். என்னை முதலிடுங்கள். சரி, நன்றி. மிக்க நன்றி ஐயா. வணக்கம். இன்னைக்கு வரமாட்டார் தானே, இவர் 1 மாசத்துக்கு வரமாட்டாராம். ஆம், நான் ஆரம்பத்திலேயே வந்து சொல்லிட்டேன்டா, எனக்கும் கொஞ்சம் சரி வசதியாக இருக்கும். நிறைவுக்கு வருகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்பாடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள். இன்று வாரம் 593 இணைந்திருந்தோம். அதே நேரம் இன்றைய நாளை எடுத்து வருகின்றார்கள் அபிராமி மற்றும் பாஸ்கரன் தம்பதியினர் திருமண பந்தத்தில் இணைந்திருந்தார்கள். வியாழக்கிழமை அவர்களுக்கு இனிய திருமண நல்வாழ்த்துக்களையும் கூறியபடி அவர்களது புகைப்படம் சற்று நேரத்தில் வரும் நினைக்கிறேன். நான் வந்துட்டோ தெரியல, நான் ஒரு முறை பார்த்துக்கொள்கின்றேன். ஆகவே அபிராமி தம்பதியினருக்கு நன்றி. இதனை ஊக்கப்படுத்திய வசந்தாக்காவிற்கும் இந்த வேளை மிக்க நன்றியை கூறியபடி இப்பொழுதோ நாங்கள் இன்றைய நாளை எடுத்து வருவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டே வாழ்த்து நேரம் பார்ப்போம். சிந்தனை நிறைவடைந்ததும் ஒரு முறை நாங்கள் வாழ்த்துக்கொள்ளலாம். நன்றி. அதாவது அபிராமி என்பவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்குமே தெரியாது. அவர் டொச் செய்திகள் தந்தவர். செய்தியாளர் வசந்தா கடையில் சன்ரைஸ் செய்தியாளர். சன்ரைஸ் செய்தியாளர் டொச் செய்திகளை அறிமுகம் செய்தவர் அவர் தான். டொச் செய்திகளுடன் நடந்திருந்தவர் அபிராமி.
அவர்களது திருமணம் வியாழன், வெள்ளிக்கிழமை எனது மச்சான் திருமணம், இப்படியாக ஓடிட்டது நாட்கள். நன்றி, வணக்கம்.